திருக்குறள் அதிகாரம் 40 கல்வி. கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. படியுங்க, கற்க, கசடற குற்றமில்லாமல் படியுங்கள். கற்பவை படித்தவை எல்லாம் கற்றபின் படித்து முடித்த பிறகு நிற்க அதன்படி நில்லுங்கள். அதற்குத் தக. அந்த நீதி நூல்கள் சொல்வனை பற்றியும் நீங்கள் என்ன படித்தீர்களோ அந்த வழியிலே முன்னேற முயற்சி செய்யுங்கள் என்பது அர்த்தம். ஒருத்தர் ஆர்ட்ஸ் குரூப் படிக்கிறாருன்னு வச்சுங்க, காமர்ஸு. சில பேர் பார்த்தீங்கன்னா காமர்ஸ் படிச்சுட்டு +2 வரலும் காமர்ஸ் படிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் போய் சேர்ந்துருவாங்க. அப்போ காமர்ஸுக்கும் பாலிடெக்னிக்கில் இன்ஜினியரிங்க்கும் என்ன சம்மந்தம்? அதான் வள்ளுவர் சொல்றாரு. காமர்ஸ் படிச்சீங்களா? +2 நீங்க பிகாம் சேருங்க, பிஏ எக்கனாமிக்ஸ் சேருங்க, பிஏ தமிழ் சேருங்க, பிஏ இங்கிலீஷ் சேருங்க, பிபிஏ சேருங்க, சிஏ எழுதுங்க. இந்த மாரி இந்த வழியிலேயே போங்க. நிற்க அதற்குத் தக. அதான் வள்ளுவர் சொல்றாருங்க. கற்க, படியுங்க, கசடற நல்லா படியுங்க, குற்றமில்லாம படியுங்க. கற்பவை படிச்சு முடிச்ச பிறகு நிற்க அதற்குத் தக. அது மாரி நில்லுங்க. அப்பதான் அந்த கல்வி உங்களுக்கு ஆழமாக பதியும். அந்த வழியிலேயே செல்ல முடியும். அதான் வள்ளுவர் சொல்றார். அப்போ நம்ம என்ன படிக்கிறோமோ +2ல அதுக்கு தகுந்த மாரி குரூப் எடுத்து மேல படிச்சீங்கன்னா, உங்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் உண்டு. மேற்படிப்பு நல்லபடியா அமையும். ஒரு சிஏ படிங்க. ஒரு பிகாம் படிச்சு, எம்காம் படிச்சு, எம்ஃபில் படிங்க, பிஹெச்டி படிங்க, ஒரு பேராசிரியர் ஆகுங்க, ஒரு யுபிஎஸ்சி எழுதுங்க. எது வேணா செய்யுங்க. அப்போ அந்த ட்ராக்ல இருந்து மாறாதீங்க. அத நான் சொல்லீங்க. வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கார்.